ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு கற்றதை கற்பி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஷுக்கின் வார் வெப்பன். ஷுக்கின் இஸ் நத்திங் பட் இது ஒரு ஜாப்பனீஸ் வேர்டு. இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ரிவால்வ் பாஸ் பேஸ், லீனியர் பேட்டர்ன், நியூ பிளேன் கிரியேட்டிங், லூஃப்டட் பாஸ் பேஸ் அண்ட் ஃபில்லட் அண்ட் டீட்டெயிலிங் ஆல்சோ. இந்த வீடியோவில் நான் சொல்கிற ஃபியூச்சர் எல்லாம் உங்களுக்கு புரியுது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருப்பீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் மறக்காமல் எனேபிள் பண்ணுங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் எனேபிள் பண்ணிவிடுங்க. ஆல்ரைட், டிசைனில் மெயின் ஹோப் என்னென்னா டிசைனை ரீட் பண்ணணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ட்ராயிங்கை ப்ராப்பராக ரீட் பண்ணாலே பாதி ட்ராயிங் நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதில் ரிலேட்டடாக வர நம்ம டவுட்டாக இருந்தாலும் ஈஸியாக நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுதாங்க மெயின். இந்த ஷுக்கின் நைஃப்பில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஹேண்டில் இருக்குது பாருங்கள். அந்த ஹேண்டிலில் டயா சர்க்கிள் ஒரு ரிங்கு மாதிரி இருக்குது பாருங்கள். அதில் ஒன்று 60 டயா அண்ட் 30 டயா இருக்குது பாருங்கள். அதை ஜஸ்ட் நத்திங், அதை நம்ம ரிவால்வ் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். தென் ஹேண்டில் அது ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட்டு ஒரு ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு அதையும் ரிவால்வ் பண்ணிவிட்டு தென் ஒரு லீனியர் பேட்டர்ன் கொடுத்துட்டு ஒரு 12 இன்ஸ்டன்ஸ் கொடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். தென் அந்த ஹேண்டில் எண்டில் வந்து ஒரு ஆஃப் ஸ்லாட் வந்துட்டு அதையும் ரிவால்வ் பண்ணிவிட்டு தென் ரிமைனிங் இருக்கிற அந்த ஷேப்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த ஒரு கூம்போடி இதில் அதை நம்ம என்ன பண்ணோம், லூஃப்டட் பாஸ் பேஸ் அப்படி ஒரு ஃபியூச்சர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஃபியூ டூல்ஸ் வச்சு நம்ம ஃபியூச்சர்ஸ் வச்சு நம்ம ஈஸியாகவே இந்த ட்ராயிங்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆல்ரைட், ஃபஸ்ட் நம்ம சாலிட்வொர்க்ஸ் 2020 ஃப்ரண்ட் பிளேன் கொடுத்து ஸ்கெட்ச் கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ராயிங்கை நம்ம பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தால் இதை எப்படி வேணாலும் ஸ்கெட்ச் பண்ணலாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கொயரை சூஸ் பண்ணிக்கும்போது சென்டர் ஸ்கொயர், ஸோ ஷார்ட் டைமென்ஷன் கொடுத்துட்டு ஸோ சென்டர் டு லெஃப்ட் கார்னர் டு 15 mm, தென் லீஸ்ட் மேக்ஸிமம் கார்னர் திஸ் இஸ் 30 mm. ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ இதோட டைமென்ஷன் கொடுப்போம். இது வந்து ஒரு 20 mm கொடுத்துட்டு இதை கொடுத்துருவோம் to 0. ஓகேங்களா? ஸ்டில் இது பாருங்கள், இது ஃபுல்லி டிஃபைன்ட் ஆகலை. சரிங்களா? ஸோ இந்த சென்டர் கொடுத்துட்டு ஹாரிசான்டல் கொடுத்தா இங்கே பாருங்கள், ஸோ நம்ம ட்ராயிங் ஃபுல்லி டிஃபைன்ட் ஆகிடுச்சு. இட் மீன்ஸ் ஃபுல்லி பிளாக் கலர் ஆகிடும். சரிங்களா? இப்போது சென்டர் லைன் ஒன்று ட்ரா பண்ணுவோம். தென் அதை கன்ஸ்ட்ரக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ ரிவால்வ் பாஸ் பேஸ் கொடுத்துட்டா பாருங்கள், ஈஸியாக ரிவால்வ் பாஸ் பேஸ் வந்துடுச்சுங்களா? ஸோ இதுதாங்க நான் earlier சொன்னது. ரிவால்வ் பாஸ் பேஸ் வரைஞ்சிட்டு ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். தென் ரைட் பிளேன் கொடுத்து ஸ்கெட்ச் கொடுத்துருவோம். சரிங்களா? அகைன் கோ டு த லைன். ஸோ இப்போ நம்ம இந்த லைனை ட்ரா பண்ணிவிட்டு இதை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிப்போம். சரிங்களா? ஹாரிசான்டல் லைன், தென் கிளிக் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா? கன்ஸ்ட்ரக்ஷனாக அந்த சென்டர் லைனாக கன்வெர்ட் பண்ணிடுங்க. தென் இப்போ நாங்கள் ஹேண்டில் வரைகிறோம். அந்த ஹேண்டில் நான் சொல்லியிருந்தேங்களே, ஸோ அந்த ஹேண்டில் ஆஃப் போர்ஷன் மட்டும் வரைஞ்சிட்டு ஸோ இதையும் நம்ம ரிவால்வ் பண்ண போகிறோம். பாருங்கள், டைம் அதிகமாக எடுக்கும் சார், நான் ஈஸியாக டைமென்ஷன் கொடுத்துட்டு ஸோ ஃபுல்லி டிபெண்ட் பண்ணிடுறேன். அது இல்லாமல் ரிவால்வ் பாஸ் பேஸில் போயிட்டு ரிவால்வ் கொடுத்துட்டாலே வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போ லீனியர் பேட்டர்னில் கொடுத்துட்டு அந்த சர்ஃபேஸ், ஓகேங்களா, டைரக்ஷன் வந்து சர்ஃபேஸை கொடுத்துடணும். தென் இன்ஸ்டன்சஸ், எத்தனை இன்ஸ்டன்சஸ் வேணும், நம்மளுக்கு 12 இன்ஸ்டன்சஸ் வேணும். சரிங்களா? 12 கொடுத்துட்டு தென் டிஸ்டன்ஸ் பாருங்கள், டிஸ்டன்ஸ் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா டிஸ்டன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு 15 mm அந்த கேப் வந்து 15 mm. தென் இன்ஸ்டன்சஸ் வந்து 12 நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பாருங்கள், நம்மளுக்கு ஹேண்டில் வந்துடுச்சு. சரிங்களா? ஸோ ஈஸி தாங்க, ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, ஒரு ஆஃப் போர்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிவால்வ் கொடுத்தோம். தென் பேட்டர்ன் கொடுத்துட்டு ஒரு 12 நம்பர்ஸ் கொடுத்துட்டோம். சரிங்களா? தென் அகைன் நம்ம ரைட் பிளேன், அதே ரைட் பிளேனில் தான் கொடுத்துட்டு ஸ்கெட்ச் கொடுத்துருக்கோம். அகைன் ஒரு சென்டர் லைன் வரைஞ்சிட்டு ஹரிசான்டலில் அதை கன்ஸ்ட்ரக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு தென் இங்கேருந்து ஒரு ஆஃப் ஸ்லாட், ஃபுல் ஸ்லாட் இல்லை ஆஃப் ஸ்லாட்டை ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு தென் இதையே நம்ம ஃபுல்லி டிஃபைன் பண்ணணும். எந்த ஸ்கெட்ச் பண்ணாலும் ஃபஸ்ட் நம்ம ஃபுல்லி டிஃபைன் கம்பல்சரி பண்ணி தாங்க ஆகணும். ஃபுல்லி டிஃபைன் பண்ணாமல் நம்ம ஸ்கெட்ச் பண்ணோன்னா
ஃபுல்லி டிஃபைன் பண்ணாமல் நம்ம ஸ்கெட்ச் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ஃபைனலாக இது ஒரு சின்ன ப்ராடக்ட்டு. ஸோ அதே மாதிரி சிங்கிள் பார்ட்டு ஏதோ ஒரு நம்ம ஒரு மல்டி பார்ட் நம்ம வரைஞ்சிட்டு அதை அசம்பிள் பண்ணும்போது வித்தவுட் ஃபுல்லி டிஃபைனில் நம்ம பண்ணும்போது டைமென்ஷன் வந்து வேரி ஆகும். தென் அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். பாருங்கள், இப்போ நம்ம டைமென்ஷன் கொடுத்துட்டு நம்ம ஃபுல்லி டிஃபைன் கன்வெர்ட் பண்ணிவிட்டு தென் கோ டு த ரிவால்வ் செக்ஷன், தென் ரிவால்வ். ஓகேங்களா, இப்போது இதையும் ரிவால்வ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், அந்த ஹேண்டிலோட எண்டு போர்ஷன். இப்போ பாருங்கள், இந்த சர்ஃபேஸை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கெட்ச் பண்ண போகிறோம் அந்த லாஃப்டட் பாஸ் பேஸில். ஸோ அது ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் நம்ம இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த டைப்ஸ் நம்ம எடுத்துருக்கோம். ஏன்னா ஈஸியாக டைம் சேவ் தாங்க, அதுக்காக நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிருக்கோம். ஸோ இது பாருங்கள், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிட்டு தென் அதை கன்ஸ்ட்ரக்ஷனை கன்வெர்ட் பண்ணிவிட்டு தென் அந்த லைனும் இந்த சென்டர் லைனும் கோயின்சிடன்ஸ் பண்ணணும். சரிங்களா, இது எல்லாமே கோயின்சிடன்ஸ் பண்ணால் தான், ஏன்னா ஈஸியாக ஃபுல்லி டிஃபைன்ட் ஆகும். இப்போ பாருங்கள், நம்ம டைமென்ஷன் கொடுக்குறோம். ஸோ இந்த எண்ட் டு ஹியர். ஸோ இது வந்து ஒரு 25. தென் வெர்டிக்கல் இது வந்து ஒரு 15 கொடுப்போம். சரிங்களா, பாருங்கள், கொடுத்தோடனே பிளாக் கலரில் கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் ஃபுல்லி டிஃபைன். தென் ஒரு பிளேன் க்ரியேட் பண்ண பாருங்க, ஒரு பிளேன். அந்த பிளேன் வந்து என்னென்னா ஒரு இது பாருங்கள், இது ஒன்றும் இல்லை. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ண ஃபியூச்சரை அதை அப்படியே காப்பி பண்ணி அந்த பிளேனில் பேஸ்ட் பண்ணிடுறோம். சரிங்களா, ஆக்சுவலாக இது ஷோ ஆகலை, பட் ஆக்சுவலாக அது ஒரு ஈஸி வே. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம என்ன வரைஞ்சோமோ அதை அப்படியே இங்கே காப்பி அடிச்சு பாருங்கள் இந்த இன்னொரு பிளேனில். இதை என்ன பண்ணணும், இதையும் நம்ம டைமென்ஷனை கொஞ்சம் வேரி பண்ணிக்கணும். சரிங்களா, ஸோ ஏர்லியாக நம்ம சின்னது, இப்போ இங்கே வந்து நம்ம டைமென்ஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இது வந்து 15 இருந்தது ஏர்லியர். ஸோ நம்மளுக்கு எங்கே என்னென்னா நம்மளுக்கு 30 கொடுத்துக்கிறோம். ஸோ இது 25 இருக்குது. ஸோ இது எல்லாமே அப்படியே டபுளாக மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். சரிங்களா, இங்கே 50 கொடுக்குறோம். ஓகேங்களா, 50 கொடுத்துட்டு தென் இந்த சென்டரும் இந்த மிட் பாயிண்ட்டையும் நம்ம கோயின்சிடன்ஸ் கொடுக்கலாம். சரிங்களா, இப்போ பாருங்கள், இதுவும் ஃபுல்லி டிஃபைன்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்மக்கிட்ட 2 ஸ்கெட்ச் இருக்குது. சரிங்களா, இப்போ இந்த 2 ஸ்கெட்சையும் இப்போ ஃபியூச்சர்ஸில் போயிட்டு லூஃப்டட் பாஸ் பேஸ், இங்கே பாருங்கள், இதை ஸ்கெட்சை க்ளோஸ் பண்ணிவிட்டு தென் லூஃப்டட் பாஸ் பேஸ். ஓகே, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுதாங்க லூஃப்டட் பாஸ் பேஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் அந்த லைனை கிளிக் பண்ணிட்டு இந்த லைனை கிளிக் பண்ண அங்கே பாருங்கள் லூஃப்டட் பாஸ் பேஸ். இதுதாங்க லூஃப்டட் பாஸ் பேஸ். ஓகேங்களா, ஸோ இது வெரி ஈஸி. ஓகேங்களா, ஸோ 2D வந்து 3Dயாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. தென் அகைன் ஒன் மோர் பிளேனு. இந்த பிளேனு எங்கன்னா இந்த சர்ஃபேஸை தாங்க ரெஃபரன்ஸாக வச்சுட்டு 300 டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, அது இங்கே இருக்கு பாருங்கள் 300. இந்த 300 டிஸ்டன்ஸு நம்ம வச்சுருக்கோம். ஸோ அகைன் இந்த பிளேனில் ஸ்கெட்ச், அந்த பிளேனை கிளிக் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துருக்கோம். இங்கே நம்ம ஒன்றும் வரையில் ஒரே ஒரு டாட், அந்த டாட் மட்டும் வச்சுக்கிறோம். சரிங்களா, தென் அகைன் கோ டு த ஃபியூச்சர், அகைன் க்ளோஸ் த ஸ்கெட்ச் லூஃப்டட் பாஸ் பேஸ். இப்போ நம்ம இங்கே பாருங்கள், இந்த லைன் கொடுத்தா வராது, ஏன்னா லைன் வந்து வராதுங்க. ஸோ இதை அப்படியே நம்ம டெலிட் தான் பண்ணணும். சரிங்களா, லைன் கொடுத்தா வராது. ஸோ அந்த இடத்துல நம்ம சர்ஃபேஸ் தான் கிளிக் பண்ணணும். ஸோ கோ டு டெலிட் சர்ஃபேஸ் அண்ட் டாட். இங்கே பாருங்கள் லூஃப்டட் பாஸ் பேஸ். ஓகேங்களா, ஸோ இதுதாங்க வெரி ஈஸிங்க. ஸோ ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரிமைனிங் ஒன்றும் இல்லை, அவ்வளோதாங்க. புரியுதுங்களா? ஆக்சுவலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரிமைனிங் நம்ம ஒன்றும் இல்லை, இந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் அவாய்ட் பண்ணணும். ஜஸ்ட் ஃபில்லட் கொடுத்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம், அவ்வளோதாங்க. ஸோ இங்கே போங்க, ஃபில்லட், கோ டு கார்னர். எல்லாத்துமே கார்னர் தான் செலக்ட் பண்ணணும். ஃபில்லட் கொடுத்துட்டு ஸோ இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா அதிகமாக இருக்கு பாருங்கள். ஸோ இதோட வேல்யூ வந்து 5 கொடுக்கலாம். சரிங்களா, அப் சைடு கொடுத்துட்டோம். தென் டவுன் சைடு ஆல்சோ. ஓகே, ரைட். இப்போ பாருங்கள் ஈஸியாக ஓகே வந்துடுச்சுங்களா. ஸோ அந்த ரிங்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரிங்கு வந்துடுச்சு. தென் இந்த பேட்டர்ன் கொடுத்த பாருங்க, இந்த 12 இன்ஸ்டன்ஸ் அதுலேயும் நம்ம ஃபில்லட் கொடுக்கணும். தென் அதில் வந்து என்ன கொடுக்கணும்னா நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்கக்கூடாது. 2 த ஃபில்லட் த ரேடியஸ் வாஸ் 2. ஓகேங்களா, 2 கொடுத்துட்டாலே அந்த ஷார்ப் பேஜ்லாம் அவாய்ட் ஆகிடும். இதை பாருங்கள். ஸோ இதை நம்ம இப்படியும் கொடுக்கலாம். தென் இல்லைனா அந்த ஃபியூச்சர்ஸில் போயிட்டு நம்ம அந்த என்னென்னா பேட்டர்ன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த பேட்டர்னையும் கிளிக் பண்ணி ஸோ டோட்டலாகவே அது கவர் ஆகிடும். சரிங்களா, ஸோ வெரி ஈஸி தான். இது பாருங்கள்.
ஓகே, இப்போ இதுக்கும் நம்ம ஷார்ப் எட்ஜ்லாம் இதுலேயும் அவாய்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஷுக்கின் நைஃப் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒன்றும் இல்லை, டிராஃப்டிங் பண்ணலாம். ஸோ டிராஃப்டிங் அட்டன் டைம் நம்ம இதிலே பண்ணிடலாம். சரிங்களா, அந்த மேலே உள்ள ஆப்ஷனில் போய்ட்டு டிராஃப்டிங் கொடுத்துட்டாலே, டிராஃப்டிங் டீட்டெயிலிங் இது எல்லாமே ஒன்று தாங்க. டிராஃப்டிங் கொடுத்துட்டு நம்ம இதில் A3 ஷீட்டு கொடுத்துருக்கேன், அதனால் A3 ஷீட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்மளுக்கு என்ன ஷீட் ரெக்குயர்மெண்ட் சைஸ் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக நார்மலாக A3 எடுங்க, அதுவே ஒரு ஸ்டாண்டர்டு, ஏன்னா அது மேக்ஸிமம் எல்லாமே கவர் ஆகிடும். சரிங்களா, இது ஒன்றும் இல்லை, ஃப்ரண்ட் வியூ, சைடு வியூ, தென் டாப் வியூ. சரிங்களா, தென் ஐசோமெட்ரிக் வியூ ஒன்று வச்சுருக்கோம். சரிங்களா, ஐசோமெட்ரிக் வியூ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், அந்த 3D கிளிக் பண்ணுறேன். அங்கே பாருங்கள், இது எல்லாமே லைன் ட்ராயிங்காக இருக்குது. அது மட்டும் ஒரு ப்ரொஜெக்ஷன் வியூவாக இருக்குது பாருங்கள். சரிங்களா, இப்போ இதை ஸ்கேல் வேல்யூ 1.4 ஈக்குவலாக வச்சிடலாம் எல்லாத்தையும். இப்போ பாருங்கள், இதோட டைமென்ஷன் இதை கொஞ்சம் ட்ராக் பண்ணி அந்த எண்டு கார்னர் கொண்டு போய்டும். ஓகேங்களா, ரைட், ஃபினிஷ், அவ்வளோதாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இதில் நம்ம இப்போ ஆட்டோ டைமென்ஷன் கொடுக்கலாம். இதில் ஆட்டோ டைமென்ஷன் மேக்ஸிமம் நம்ம ஆட்டோ டைமென்ஷன் கொடுக்கும்போது, ஆட்டோ டைமென்ஷன் மெயின் ரீசன் என்னென்னா நம்ம டைம் சேவு. அதுவும் இல்லாமல் ஆனால் ஆட்டோ டைமென்ஷனில் ஒரே ஒரு ட்ராபேக் ஒன்றுனா என்னென்னா, அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஹேட்சிங், ஐ மீன் இது ஒன்றும் இல்லைங்க, இது செக்ஷன் பண்ணுறோம். செக்ஷன் பண்ணிவிட்டு இந்த வியூ எப்படி இருக்குன்னு நம்ம காட்டுறோம், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா, டவுன் சைடு இல்லை, அதாவது டாப் வியூவில் இருக்கிற நம்ம வியூவை வந்து செக்ஷன் பண்ணி காட்டுறோம். இப்போ இந்த ட்ராயிங்கை பாருங்கள், இது ஃப்ரண்ட் வியூ. இந்த ஃப்ரண்ட் வியூவில் ஆட்டோ டைமென்ஷன் கொடுக்குறேன். சரிங்களா, டைமென்ஷன் போய்ட்டு ஆட்டோ டைமென்ஷன் கொடுத்துட்டு இதில் பேஸை கிளிக் பண்ணணும். சரிங்களா, பேஸை கிளிக் பண்ணிட்டோம். ஓகே, ஒன்றும் இல்லைங்க, இங்கே இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஸ், ஓகே, இந்த லைனை கிளிக் பண்ணிடணும். ஓகேங்களா, அடுத்து இந்த எட்ஜில் மேலே இருக்கிற ஹரிசாண்டல் லைன், ஓகேங்களா, இந்த ஹரிசாண்டல் லைனை கிளிக் பண்ணிடணும் மேலே. ஓகே, இதுதாங்க, ரைட்டுங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டாலே போதும். ஸோ தென் அந்த கிளிக் ஆப்ஷன் போய்ட்டு டைரெக்டாக அந்த க்ரீன் கலர் டிக் கொடுத்துட்டாலே போதுங்க, ஆட்டோ டைமென்ஷன் வந்துடும். ஸோ இதில் டோட்டலாக 3 டைமென்ஷன் கவர் ஆகிருக்கு. ஸோ இந்த டைமென்ஷன் நம்ம சேக்ரிகேட் பண்ணி வச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ ஆட்டோ டைமென்ஷன் நம்ம கொடுக்கவே தேவையில்ல, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே போதும், சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக டைமென்ஷன் கொடுத்துரும். சரிங்களா, சம்டைம் ஓவர் டைமென்ஷன் கொடுத்துரும். அந்த ஓவர் டைமென்ஷன் நம்ம அன்னெசரி டைமென்ஷன் நம்ம என்ன பண்ணிடலாம், அதெல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு தேவையான டைமென்ஷன் மட்டும் வச்சுக்குவோம். சரிங்களா, ஏன்னா கன்ஃபியூஷன் ஆகும், அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா, இப்போ இதுலேயும் அதே மாதிரி எட்ஜ் கிளிக் பண்ணிவிட்டு தென் அகைன் செகண்டு இல்லைங்க, டாப் எட்ஜ் கிளிக் பண்ணாங்க. ஸோ இந்த எட்ஜ் இல்லாமல் அகைன் இந்த ஆட்டோ டைமென்ஷன் என்ன பண்ணுறோம், நம்ம கீழே இருக்கிற ஒரு பேஸை கிளிக் பண்ணிடுவோம். தென் அகைன் டாப்பில் இருக்கிற ஒரு லைனை கிளிக் பண்ணிவிட்டு தென் டிக் பண்ணிவிடுவோம். இங்கே பாருங்கள், மேக்ஸிமம் டைமென்ஷன் நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள், அதே தான் வந்துச்சு பாருங்கள். நம்மளுக்கு இதெல்லாம் இது மாதிரிலாம் வரும் சம்டைம் இல்லை, மேக்ஸிமம் இது மாதிரி வந்துடும். நம்ம இதை என்ன பண்ணுவோம், அன்னெசரி டைமென்ஷன் நம்ம கிளிக் பண்ணிடுவோம். ஒன்றும் இல்லை, கிளிக் பண்ணிவிட்டு கீபோர்டில் டெலிட் கொடுத்தாலே இது எல்லாமே டெலிட் ஆகிடும். சரிங்களா, இது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறோம். தென் நம்மளுக்கு என்ன டைமென்ஷன் தேவையோ ரெக்குயர்மெண்ட் மட்டும் எடுத்து வச்சுப்போம். சரிங்களா, இல்லைனா ஃபேக்ட்ரியில் இருக்கிற பர்சன்ஸ் அவங்க கன்ஃபியூஸ் ஆகிடும். சரிங்களா, நம்ம இதோட மெயின் ஹோப் என்னென்னா, ஃபேக்ட்ரியில் ஐ மீன் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்ககிட்ட நம்ம இதை கிளாரிஃபை பண்ணுறோம், அவ்வளோதாங்க. டிசைனருக்கும் ப்ரொடக்ஷனருக்கும் உள்ள மெயின் ஹோப் என்னென்னா, அவங்களுக்கு நம்ம புரிகிற மாதிரி ஒரு டிசைன் பண்ணி கொடுக்குறோம், அவ்வளோதான். ஏன்னா நாம் போயிட்டு டிசைனிங் ப்ரொடக்ஷன் ஏரியாவில் போயிட்டு நம்ம இதை இப்படி பண்ணுங்கள், இதை இப்படி பண்ணுங்கள், அப்படி இங்கே இது வரும், இதெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம ஜஸ்ட்டு ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு ஐ மீன் டிராஃப்டிங் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட கொடுத்துருவோம், அவங்க அதை ஃபாலோ பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ இதை நம்ம ஹையர் அஃபிஷியல் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு இப்போ ஒரு டிசைனர் இருக்கிறாருன்னா அவரோட சீனியர் மேனேஜர் ஒருத்தர் இருப்பார், அவர் பார்ப்பார். தென் ஃபைனலாக வந்து QA இருப்பாங்க, அவங்களும் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இவங்க எல்லாமே பார்த்துட்டு அப்ரூவல் ஆன பிறகு தான் ஃபைனலாக அது என்ன ஆகுன்னா ப்ரொடக்ஷனுக்கே போகும். இது ப்ரொடக்ஷன் ட்ராயிங் இல்லை,
இது ஜஸ்ட் ஒரு எப்படி ஸ்கெட்ச் பண்ணணும், எப்படி சாஃப்ட்வேரில் இது மாதிரி ட்ராயிங்லாம் வந்தால் எப்படி ட்ரா பண்ணணும் அது மாதிரி தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதுக்காக தான் இந்த ஸ்கெட்சு. நான் ப்ரொடக்ஷன் ட்ராயிங்லாம் நான் வர வீடியோவில் நான் போடுறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த எல்லா ட்ராயிங்கும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஃபார்மலில் கொடுக்கலாம். சரிங்களா? ஃபார்மல் இஸ் நத்திங். அது என்னென்னா நம்ம ஒரு வேர்டில் எப்படி நம்ம நார்மல் டைப் பண்ணிவிட்டு அதை போல்டாக கன்வெர்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதுலேயும். இதை நம்ம முடிச்சிட்ட பிறகு ஃபார்மல் கொடுத்துட்டா எல்லாமே பிளாக் கலரில், அந்த டைமென்ஷன் எல்லாமே பிளாக் கலரில் கன்வெர்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ விசிபிலிட்டியாக இருக்கும். சரி, இப்போ பாருங்கள், இந்த டைட்டில் பிளாக்கை நம்ம எடிட் பண்ணுவோம். இந்த டைட்டில் பிளாக்கில் என்னென்னா ஒன்றும் இல்லை, இந்த ஸ்ட்ரோக்கின் நைஃப் வந்து மேலே வரும். ஆக்சுவலாக அது ஆல்ரெடி அதில் நம்ம எழுதி வச்சதுனால அது கீழே வந்துடுச்சு. ஸோ இது வந்து டைட்டில் பிளாக்கில் வந்துடும். சரிங்களா? நம்மளுக்கு என்ன நம்ம இது பண்ண போகிறோம்னா அது நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிடணும். ஸ்ட்ரோக்கின் நைஃப்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ட்ராஃப்ட் பண்ணிடணும். ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, ஸ்கெட்சில் இது ஃப்ரெண்ட்லியாக தாங்க, ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணுற சாஃப்ட்வேராக தான் இருக்கும் இது. ஏன்னா மேக்ஸிமம் நம்ம இந்த எக்ஸல் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒரு சில இடத்துலலாம். ஓகேங்களா? ஸ்ட்ரோக்கின் நைஃப். ஸோ இதை சிம்பிளாக இது டெலிட் பண்ணிடலாம், கீழே இருக்கிற ஸ்ட்ரோக்கின் நைஃபை. தென் ஆஃப்டர்வாட்ஸ் மேலே வந்து ஜஸ்ட் சிம்பிள் டெலிட், அவ்வளோதாங்க, டெலிட் ஆகிடும். ஓகேங்களா? அகைன் போயிட்டு அங்கே ஏ கிளிக் பண்ணுங்கள். அந்த ஏ கிளிக் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணாலே இங்கே வாங்க. ஓகேங்களா? அது ஏ கிளிக் பண்ணிட்டு இங்கே டபுள் கிளிக் பண்ணாலே ஸோ இங்கே ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் எம்எம் அப்படின்னு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? இங்கே நான் எல்லாமே நம்ம எம்எம் பேஸ் பண்ணி தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். சரிங்களா? இந்த ஸ்கெட்சே நம்ம டோட்டலாக ஃபினிஷ் பண்ணதே எம்எம் தான் பேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதை அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு இந்த எண்டரில் கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணுறோம். சரிங்களா? இங்கே ஸ்கெட்சு கூட ஈஸியாக பண்ணிடலாம். இந்த டிராஃப்டிங் தாங்க டைம் ஓவராக எடுக்கும். ஸோ அதுக்காக தான் டிராஃப்டிங் வந்து அது கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். இது எல்லாமே டிசைனரோட ஹோப்பு தான். ஏன்னா அவர் வந்து ஜஸ்ட்டு ஸ்கெட்சு மட்டும் பண்ணக்கூடாது, இந்த டிராஃப்டிங் பண்ணணும், டீட்டெயிலிங், டிராஃப்டிங் டீட்டெயிலிங் எல்லாம் ஒன்று தான். டிராஃப்டிங் தென் பிஓஎம்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும். பிஓனா பில் ஆஃப் மெட்டீரியல்னா ஒரு பாட்டு எடுத்துகிட்டுனா அந்த பாட்டில் அது என்ன மெட்டீரியல், அதோட மாஸ் டென்சிட்டி என்ன, அதோட வெயிட் எவ்வளோ, ஸோ தென் அதோட மெட்டீரியல் என்ன, ஸோ இதெல்லாம் இந்த டீட்டெயிலாம் அந்த பிஓஎம்மில் வந்துடும். அதுதான் பிஓஎம். அது இல்லாத அதை யார் ட்ரான் பண்ணது, யார் அப்ரூவல் பண்ணது, கியூஏ அப்ரூவ் பண்ணதா, இது எல்லாமே இன்க்ளூட் ஆகிடும் அந்த பிஓஎம்மில். ஸோ எந்த ஒரு ஃபால்ட்டும் நடக்காதுங்க. சப்போஸ் யாராச்சும் ஃபால்ட் நடந்தாலும் ஈஸியாக ட்ரேஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதுதாங்க பிஓஎம்மு. ஸோ ஆல்மோஸ்ட்டு நம்ம டிராஃப்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, ஃபர்தராக இன்னும் நிறைய டீட்டெயில் வேணால் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.